காஞ்சிபுரம் மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பாலியல் குற்றவாளிகளுக்கு வன்மையான தண்டனை வழங்க வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் காவலான்கேட் பகுதியில் காஞ்சிபுரம் மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பாலியல் குற்றவாளிகளுக்கு வன்மையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும், பள்ளி குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டி வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் காஞ்சி கண்ணன் தலைமையில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் மதன்குமார் முன்னிலை வகித்தார். இதில் பெண்களுக்கு எதிரான அசம்பாவிதங்களை தடுத்திடவும், கடுமையான தண்டனை வழங்கிடவும் தமிழக அரசை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் ஈடுபட்டது. இதில் மாவட்ட இணை செயலாளர் சிவபுருஷோத்தமன், திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் மணிகண்டன், மாவட்ட மகளிர் அணி தலைவி மும்தாஜ், சிறப்பு அழைப்பாளராக சுப்புலட்சுமி அம்மாள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். இதில் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் கார்த்திக், இணை செயலாளர் அல்லிமுத்து உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசு தான் ஏத்துக்கணும். ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு காவல்துறை அவங்களோட இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றோம். இது தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது இப்போ அரசியல் ஆளுமையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு தான் மிகப்பெரிய பாதுகாப்புனா எப்படின்றத நீங்கள் தான் ஒரு குழு அமைச்சு எல்லா ஸ்கூல்லையும் இருக்கக்கூடிய ஆண்கள் வாத்தியார் அழைச்சி ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு அவங்கள கூப்பிட்டு இதுக்கான அடுத்த கட்ட நகர்வு என்னென்னு நீங்கள் பார்த்து பேசணும். அவர் நம்ம இணை செயலாளர் சொன்ன மாதிரி கல்வித்துறை அமைச்சர் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து இதுக்கு என்ன பாதுகாப்பு வழங்க போகிறான்னு தெரியல. அது குழந்தைங்க, பள்ளி குழந்தைங்கள தொடர்ச்சியாக அந்த மாதிரி பள்ளியை நம்ம கையில் எடுத்து நம்ம சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்களும் அதை ரொம்ப வன்மையாக கண்டிக்க தான் முடியுது. இப்போ சமயம் தமிழகத்தில் இதே மாதிரி நடந்துட்டு இருந்ததுன்னா தமிழகம் முழுவதும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம்